ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 21. தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை இந்த இடத்துல கொடுக்குறார். யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பட்டியலையும் அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் முதல்ல கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறார் என்றால், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிறார். புருஷர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதை இந்த இடத்துல கோடிட்டு காட்டுகிறார். அதை சொல்லிவிட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னதாக 5ஆம் வசனத்தில், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று இங்கே சொல்கிறார். எப்படி ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அடிமைகள் தங்களுடைய முதலாளிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை இந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இந்த கீழ்ப்படுகிறது என்பது கூடாத ஒரு காரியம். முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவம் என்ன? அவன் விபச்சார பாவமோ வேசித்தன பாவமோ களவோ கொலையோ கொள்ளையோ செய்ய அடிக்கவில்லை. அவன் செஞ்சதெல்லாம் கீழ்ப்படியாமையின் பாவம்தான். கீழ்ப்படியாமையின் பாவம்தான் முதல் மனிதனுடைய பாவமாக கருதப்படுகிறது. ஆதலால் மனுக்குலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைச்சிறந்த பாவம் என்று சொல்லி பார்க்கும்போது என்னவென்றால் கீழ்ப்படியாமை தான். அந்த கீழ்ப்படுகிறதற்கு இன்றைக்கு மனிதர்களால் கூடாத காரியமாக காணப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கி அக்கிரமம் மிகுதியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அதை வெறுமென சொல்லாமல் அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார்? 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கணும். இந்த 21ஆம் வசனத்தில் நீங்கள் தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக 18ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார். ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நிறைய பழகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை சில காலம் கழித்து, சில நாட்கள் கழித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று பார்க்கிறோம். அப்போது ரீஃபில்லிங், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம். இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழுகிற ஒரு அனுபவம், ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து காணப்பட வேண்டும். எப்படி ஒருவன் மதுபான வெறியினால் நிறைந்து இருக்கிறானோ, மதுபான வெறியினால் ஒருவன் நிறைந்து இருக்கிறானோ, அந்த மதுபான வெறியினால் அவன் ஒருவன் நிறைந்திருக்கும் போது அந்த மதுபானம் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. சொல்கிறாங்க, சார் அவன் செய்யலை சார், அவன் குடிச்சிருக்கிற மதுபானம் அவனுக்குள்ளே இருந்து வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நாம் காணப்படும் பொழுது நம்ம மதுபானம் குடித்தவன் அவன் தப்பான காரியங்களை செய்வான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிறைந்து இருக்கும் பொழுது அவன் தவறான காரியங்களை செய்ய மாட்டான். என்ன செய்வான் அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும்போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல ஒரு பரஸ்பர ஒரு உறவை காண்பிக்குது. எப்படி ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளைகள் பெற்றோர், ஒரு முதலாளி வேலைக்காரன் என்கிற உறவுகளுக்குள்ளே ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்தத்தக்கதாய், ஒரு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்யத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இணக்கமுள்ள ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தந்தருளி ஒவ்வொருவரையும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கும்படியாக ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒரு நல்ல பரஸ்பர உறவு ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு தேவை எப்படி நான் கீழ்ப்படிவது என்பதை நாம் யோசித்து கொண்டிராதபடி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் காணப்படும் பொழுது நமக்கு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா, கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மை இருதயம் ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இன்றைக்கு மனுஷர்களுக்கும் நம்ம மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கும், மனைவிகள் புருஷர்களுக்கும், பிள்ளைகள் பெற்றாருக்கும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் தங்கள் வேலைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானவர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரியே, இந்த நாளிலே நாமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவினால் மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அநேக உறவுகளில் நாங்கள் எப்படி எங்களுடைய பரஸ்பர உறவுகளை நாங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதிலும், ஆண்டவர் எப்படி நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை குறித்தும் எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை சகாயம் செய்தலும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.